பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சுதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான நாள். அதாவது குருவனை வச்சு கடந்த 22 ஆண்டுகளாக நாங்கள் அவர்கிட்ட கட்டளை கலியுகத்தில் மிக இலகுவாக கடக்கக்கூடிய பாவங்களை காயத்ரி மந்திரம், மிக சக்தி வாய்ந்த மந்திரம், அப்படிப்பட்ட மந்திரத்தை பகவானால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இம்மண்ணில் விடாமல் நாங்கள் அவர் நினச்சி பிரார்த்தனை பண்ணி வரோம். ஏன்னு சொன்னால் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி குரு அருள் திரு அருள். அப்போ இந்த குரு அந்தராத்மா, எங்களுடைய ஆன்மா, அதாவது கடல் அடியில் பாருங்க அமைதியாக இருக்கும், மேலே கொஞ்சம் சலனமாக இருக்கும், அதுக்கு மேலே பாருங்கள் மிக சலனமாக இருக்கும். அது மாதிரித்தான் எங்களுடைய மேல் மனம். இப்போ நாங்கள் எல்லாம் மனத்தை கொண்டு வாழ்கிறவர்கள். அதுக்கு பேர் தான், மனத்துக்கு பேர் தான் மனிதன். அப்போ மனத்தை எப்படி கண்டுபிடிக்கின்றா? எண்ணங்களால், எண்ணங்களை கொண்டு வாழ்கிறோம். அப்போ அந்த மனம் ஆன்மாவிலிருந்து, ஆழ் மனத்திலிருந்து, அடியில் அமைதியிலிருந்து தான் மேல் மனம், இந்த சலனமான மனம் இயங்கிக் கொண்டிருக்கு. அப்போ எங்களுடைய நிஜத்தன்மை அமைதி. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கோம். எங்களுடைய நிஜ தன்மை கடல், ஆழ் கடல் அமைதியாக இருக்கும், நடுக்கடல் கொஞ்சம் சலனமாக இருக்கும், மேல் சலனம் கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த மேல் சலனம் கூடிய அந்த கடலுடைய அடிப்படை, அதாவது அவருடைய உறைவிடம், அவருடைய தாய் வீடு அமைதி. அதே மாதிரி எங்களுடைய பாருங்கள் மனம், ஆள் மனம் அமைதியான, அதுக்கு பேர் தான் ஆன்மா, அவருக்கு பேர் தான் குரு. நடுமனம் சித்த மனம், சேவ் பண்ணுற. இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் காசை சேவ் பண்ணி வைக்கணும். திடீரென்னு கொரோனா வந்தது, அப்படி இல்லாட்டி பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த சேமிப்பிலிருந்து, அதாவது காசு மட்டுமில்லை, தானியங்கள் எல்லாம் சேமித்து வைப்பார்கள் பழங்காலத்தில். அப்போ திடீரென்னு நமக்கு வந்தோன்னா அதில் எடுத்து நாங்கள் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பாருங்கள். நாங்கள் மேலே சலனமான மனத்தில் எங்களுக்கு வாழக்குள்ள அடிப்படை, எங்களுடைய நாங்கள் வரும்போது இருந்த அமைதி, தெய்வத்தன்மை, மேலே உலக வாழ்க்கைக்கு நாங்கள் ஈடுபடும் போது அளவுக்கு அதிகமான ஆசை, பற்று, பாசம், அளவுக்கு அதிகமான பாசம், அளவுக்கு அதிகமான பற்று, ஆசை, பற்று, பாசம், அளவுக்கு அதிகமான கவலை, அளவுக்கு அதிகமான துக்கம், இப்படி நம்ம செய்யும்போது கூட செலவழிக்கிறோம். அப்போ செலவழிக்கும் போது வெளியில் நாங்கள் பாருங்கள், நாங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் அதை செய்ய விடுதில்லை சரியா, இன்னொரு இடத்த நல்ல இடத்தையும் போக விடுதில்லை. அப்படின்னு சொன்னால் நாங்கள் செய்த கர்ம வினை பாவத்தால் இன்று நாங்கள் குருவை நோக்கி வந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. கர்மா அப்படின்னா செயல். அந்த செயலால் பாவ காரியங்களை செய்து விட்டோம். கர்மாண்டா கடமை, அது செயல். அப்போ இந்த கர்மா, நாங்கள் ஒவ்வொரு ஆளும் வந்திருக்கோம் மனத்தை வெல்வதற்கு. மனத்தை கடந்து மேல்மனம், நடுமனத்தை கடந்து ஆழ் மனத்தோட தொடர்பு கொள்வது தான் முக்தி, அதுதான் தாய் வீடு. இப்பெல்லாம் ஞானிகள் எல்லாம் பாருங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் பாருங்கள் உலகத்தில் வாடகை வீடு. அப்போ ஞானிகள் பாருங்க சொந்த வீட்டாகி ஆன்மாவோடு இருக்கும்போது அமைதியாக இருக்கிறார்கள். அவங்க புல்லுக்குள்ளே இருந்தாலும் அமைதி, அவங்களுடைய நிஜத்தன்மை. பெரிய மாளிகை வீட்டில் இருந்தாலும் அமைதி. அதனால தான் அலெக்சாண்டர் இமயம் முதல் குமரி வரை வெற்றி அடைஞ்சாலும்
தன்னுடைய செயலை தனக்கு பிறகு அடுத்த வாரிசு யார் இந்த ஆட்சியை நடத்துறான்னு முடிவெடுக்காத பட்சத்தில் ஒரு புல்லுக்குள்ள அமைதியா இருக்கிற தாய் வீடாகிய ஆன்மாவோட இருக்கிற ஒரு சத்குருட்ட போறார். அவர் புல்லுக்குள்ள இருந்தாலும் அமைதி, மாளிகை வீட்டில் இருந்தால் அமைதி. ஏன்னா அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். இப்போ நான் சொந்த வீட்டில் இருக்கேன், என்னை யாரும் அழிக்கலாம். நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் தான் அழிக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாம் எங்கே இருக்கோம்? ஆழ்மன அமைதியாக இருந்த நாங்கள் சின்ன பிள்ளையில குழந்தையும் தெய்வமும் குணத்தால் தெய்வத்தன்மை அப்படி இருந்த நாங்கள் வெளிய உலகத்துக்குள்ளே வந்து மாட்டுப்பட்டுதான். இப்போ எப்பவும் எங்களோட உயிர் போகும். நாங்கள் எப்போ பாருங்கள் என்ன ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு நிரந்தரமான பாதுகாப்பை கொடுக்குற இடம்தான் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு பேர் தான் கடவுள். ஏன்டா கடவுள் ஏன் பேர் தானேனா, நாங்கள் அளவுக்கு அதிகமான கவலைப்படுற, அளவுக்கு அதிகமான சந்தோஷப்படுற, அளவுக்கு அதிகமான விஷயம் எல்லாம் நடுவில் வந்து பதிஞ்சிருப்பார். அதுதான் சித்தமனம். இப்போ வெளியில் நாங்கள் கடமையை சரியாக செய்யும் போது சித்தத்தில் இருக்க எண்ணங்கள் எங்களுக்கு பாதிக்காமல் இருக்கும். ஏன்னா எங்களோட கவனம் எல்லாம் முழுமையாக 5 பொறிகளை கொண்டு மனம் இந்த உடலை இயக்குறார். கண், மூக்கு, வாய், கர்ம இந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. அதான் கும்பிட்றாங்க கோயிலில். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5 ஒன்று சேரும் போது மனம் குவிக்கப்படும் போது அங்கே பாருங்கள் அமைதி ஏற்படும். ஏன்னா 5 பேரும் போய் அங்கே கடவுளோட உள்ளுடைய கடவுள்கிட்ட குவிகிறாங்க. அதுதான் குவிக்கிற கடவுள் கோயிலுக்குள்ளே கும்பிட்றோம் 5. அப்போ கர்மேந்திரியங்கள் வெளியில் போகிற கர்மேந்திரியங்களும் பாருங்கள் ஞானேந்திரியங்களோட 2 கலக்கும் போது ஜீவ பிரம்மக்கிய நிலை அப்படி ஏற்பட்டு. அந்த ஜீவன் தன்னுடைய பழைய பாருங்கள் தன்னுடைய வாழ்க்கை என்ன அழிவில்லாத தன்னுடைய சுய வீட்டிலோட குவிஞ்சி போகிற முக்தி நிலை. தன்னுடைய எல்லா கடமையை முடிச்சுட்டு எந்த அரியசும் இல்லாமல் போய் தன்னுடைய தாய் வீடாகிய ஆன்மா குரு. அதான் குரு அருளால் திருவருள். குரு ஆன்மா உள்ளுக்குள்ளவர் குரு, அவர் வெளியில் வாரார். அதான் ஆதிசங்கர் சொல்லி. ஏன்னா எங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளால் குரு. ஏன்னா நாங்கள் வெளியே கிடக்க வைப்பேன். பாவ கர்மவினைக்குள்ளே மாட்டுப்பட்டு கிடக்கும். அவர் சொல்கிறத திங்க் பண்ணுறோம். ஆனால் அவர் சொல்கிறத திங்க் பண்ணுறனாடி அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதாடி நான் சொல்கிற சரி, நான் செய்கிற சரி அப்படி சொல்கிறேன். இப்போ ஆவி சொல்கிறோம், ஆவி பூந்தா என்னை அவர் சொல்லுவாரா? ஆவி சொல்கிறது தான் நடத்துவார். இந்த பாம்பாடினா கொஞ்ச நாள் என்னன்னா மனப்பலம் குறைஞ்சோடனே பாம்பு ஆவியாக போன பாம்புகள் இருக்கு தானே, அவங்க வந்து தன்னுடைய பாருங்கள் விட்டு போகிற ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்கள பூந்து மனிதர்களும் ஆடுனாங்க பாருங்கள் சாப்பாடெல்லாம். அப்போ கொஞ்சத்தை சொல்லுவாங்க, உங்கள் பேஷங்கரிக்கு களவெடுத்தா அங்கே கொஞ்சம் விஷயத்த சொல்லுவாங்க. அங்கே போய் ஆடி போட்டு அங்கே போனோடனே 10 ரூபாய் கொடுங்க சாமிக்கு யோசிச்சு பாருங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் போய் தருவாங்க. அது எப்படி போகிறாருன்னா நீங்கள் உங்களுக்கு பாவ கர்ம வேணுக்குள்ள தவம் பண்ணக்குள்ள சக்தி பெற்றவுடைய மனம் போய்த்தானே அது மாதிரி சக்தி பெற்றால் அவர் ஓடிடுவார். கொஞ்ச நாள் ஆட மாட்டாங்க. சக்தி வாய்ந்தவர்கிட்ட போனாலும் ஓடிடுவார். சக்தி கூட. அப்போ சக்தி குறைபாடு தான் துன்பத்துக்கு காரணம். சக்தி குறைபாடு தான் கொரோனாவில் செத்ததுக்கு காரணம். ஆய்வு சக்தி குறைபாடு தான் உங்களுக்கு நோய். அப்போ நோய் என்ற சாமா இல்லை, என்ன சக்தி குறைபாடால் ஒரு பக்கத்தில் நீங்கள் சக்தியை இன்னொரு பக்கத்துக்கு சப்ளை பண்ணுறது சக்தி காணதுனால அங்கே நோய் ஏற்படுது. அதுதான் நோய். சக்தி குறைபாடு நோய். அந்த சக்தியை சித்தர்கள் பாருங்கள் வெளியில் பாருங்கள் அண்டத்தில் இருக்க புண்டத்தில் இருக்க மாதிரி பூமியில் அந்த மூலிகைலாம் பாய்ச்சிருக்காங்க. இங்கே இருக்க இந்த சக்தி குறைபாடு இருக்கிறதால அந்த சக்தி வெளியில் மூலிகை அறிக்கை அதை சாப்பிடு, அதை சமப்படுத்தினா உனக்கு வருத்தம் நல்லா. இப்போ நாங்கள் பாருங்கள் மேல் மனத்தில் எங்களுக்கு பாருங்கள் ஒன்றில் விருப்பம் அப்படின்னா அதை நாங்கள் கூட திங்க் பண்ண வச்சு தரோம். அந்த விருப்பம் அதில் கட்டுப்பாட்டுக்கு போய் பாருங்கள் நம்மளை திங்க் பண்ண வச்ச உடனே சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் பாருங்கள் அது எங்களை என்ன நினைக்க வைக்குது. சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் அது அந்த டேஸ்ட்டுக்குள்ளே இருக்க நாங்கள் அதுக்குள்ள அப்படியே போய்த்துறோம். ஆனால் அது பாருங்கள் என்ன அதால் எங்களுக்கு துன்பங்கள் தான் பாருங்கள். ஏன்னா நாங்கள் மேல் மனத்தில் திங்க் பண்ணது அடிமனத்தில் இருக்கிறது கர்ம வினை. அந்த வினை எங்களை ஆட்கொண்டு இருக்கிறதால பாருங்கள் அதை என்ன செய்விச்சாலும் என்ன செய்யும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பின்னுக்கு கஷ்டமாக இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சித்த மனம் வேலையாத பட்சத்தில் ஒரு துன்பம் வரும். அப்போ அழுவம் வரையலாம்.
இதுதான் இப்போ தான் பாருங்கள், அங்கே 2 போர் நடக்குதுன்னு சொன்னால் அவங்க உள்மனத்தோட தொடர்பு கொண்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் செய்திருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், என்னென்னா உயிர்கள் எல்லாம் பாருங்கள் மதிக்க கடவுளை அடிச்சிருப்பாங்க. அப்போ ஆசை கூடன உடனே பாருங்கள் மகாபாரதத்தில் துரியோதனுக்கு மாதிரி ஆசை கூடன உடனே பாருங்கள் ஒன்றும் தெரியா கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள கட்டுப்பாட்டுக்கு வந்த உடனே செய்யுங்க சொல்லி கொண்டிருக்கீங்க. அதுதான் கைப்பொம்மையாக வச்சிருக்கீங்க, அவங்க இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு சிக்கல், உங்களுக்கு கைப்பொம்மையாக இருக்க சிக்கல் வச்சிருக்காரு, நீங்கள் குரு விட்ட போனோடனே அது வென்றுவீர்கள். அது மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணால் அது நின்றுடும். அதுதான் ஆக்சுவல் அமைதிக்கு வந்துடுவார், சமாதானத்துக்கு அழிவு குறைஞ்சிடும். இப்போ உங்களுக்கு பாருங்கள் திங்க் பண்ணி கஷ்டம் கூடியதுன்னா திங்க் பண்ணால் அழிவு வந்துடும். அப்போ உங்களுக்கு போடுற உச்சக்கட்டம் உள்ளுக்குள்ளே உடனே சரி ஹார்ட் அட்டாக்கு ப்ரெஷராக வந்துடும், டயபெட்டிக்கு. அப்போ நாங்கள் மேல் மனம் சரியாக கடமையாற்றும் போது நடுவில் பாருங்கள் நாங்கள் மேலே கடமையாற்றின திங்க் பண்ண கவலைப்பட்ட அளவுக்கு ஆசைப்பட்ட எல்லாம் நடுமனத்தில் நிற்பார், சிவபாட்டி நிற்பார். அவர் தான் பாருங்கள் நாங்கள் மேல் மனம் வேலை செய்யாமல் ஓய்வா சும்மா இருக்கக்குள்ள அவர் வருவார். எது உங்களுக்கு கூடிய டேஸ்ட்டோ அவர் வருவார். அதை நீங்கள் திங்க் பண்ணிட்டு வெளியில் போகிறீர்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் செய்து கொண்டிருக்கக்குள்ள அது கூட இருந்தால் திங்க் பண்ணால் வெளியில் போனால் சின்ன நேரத்தில் விபத்து பட்டுருவார், வெளியில் சிக்கலாகிடுவார். ஏன்னா நீங்கள் மேல் மனத்தில் பாருங்கள் செய்த கர்மமே தான் இங்கே உங்களை இங்கே இருக்காரு, அங்கே இல்லாட்டி இங்கே பிடிச்சிருவாரு. இவரை கடந்து தான் உள்ளுக்குள்ள போகணும். அப்போ இவரை கடந்து உள்ள போனாலே கடை உள் எண்ணங்கள் செயல்களால் செய்யப்பட்ட எண்ணங்கள் நடுமனதில் பதிஞ்சிருக்கி எண்ணங்கள் தியானத்தின் மூலம் ஓசோ சொன்னது தான், தியானத்தின் மூலம் நீ மேல் மனதில் எண்ணங்கள் இங்கே பதிஞ்சிருக்கார் சித்த மனதில் எண்ணங்களை கடந்து பேரானந்தம் ஆழ்மனம் தான் ஓசோ சொல்லிய எண்ணங்களை கடந்து தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தமாய் இடத்துக்கு போன அது அவனுடைய நிரந்தரமான இடம் முக்தி. அங்கே போன பிறகு பாருங்க திரும்பி வந்து பாருங்க சித்த மனத்தில் இருக்க கர்மவினையை நீ ஆற்றலாம், வெளி மனத்தில் நீ ஆற்றும் போது நீ பாருங்க உனக்கு இந்த பூமியில் இருக்க பாருங்க என்ன எந்த துன்பமும் தாக்காது. பூமியில் எல்லாருக்கும் அழிவு வந்தாலும் உனக்கு அழிவு வராண்டா, நீ ஆழ்மனத்தோட அழிவில்லாத ஆளோட சேர்ந்துருக்கா. அவரோட தன்மை பண்பு குணங்கள் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் ஞானிகள் பாருங்க அவங்களோட பண்பு குணங்கள் இருப்பாங்க, வெளியில் வந்து கடமையாற்றுவாங்க. இதைத்தான் அர்ஜுனோட பாருங்க கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், யோகி என்று சொன்னாருன்னா ஆழ்மனத்தோடு நான் இருக்கிறேன். இப்போ கர்மயோகியா கடமையாற்ற மேல் மனத்தை கொண்டு கடமையாற்ற வந்திருக்கேன். எனக்கு பாருங்க இந்த உலகத்தில் எதுவும் பாதிப்பு இல்லை, மூ உலகத்தில் நான் அடைய வேண்டிய எதையும் நான் அடைவேன். ஆனால் இந்த பூமிக்கு வந்தனால பூமிக்கு பாருங்க ஒரு சட்டம் இருக்கு, அதுபடி தான் நான் இயங்கணும். அந்த சட்டத்தை கடவுள் என்றாலும் மீறினா சிருஷ்டி மீறப்படும், எனக்கு தப்பிரச்சனை இல்லை, நான் தான் உண்டாக்குறேன் இந்த சட்டத்தை. அப்போ பாருங்க மூ உலகத்தில் எதையும் நான் அடைய முடியாது, அடையலாம். இருந்தாலும் இந்த பூமியை இது பூமி, இந்த பூமியில் நான் வந்திருக்கேன், இந்த பூமிக்குள்ள இருக்காரு. இந்த பூமிக்கு இருக்க பாருங்க சட்டப்படி தான் நடக்கணும். அந்த பூமிக்கு ஒரு பாருங்க சட்டம் இருக்கு பாருங்க, அதை மீறினால் அந்த கர்ம வினையை உடம்பு அனுபவிக்கும், இல்லாட்டி மரணத்தை தடுவாய். அர்ஜுனா எலும்பு அப்படின்னு சொன்னா சித்த மனத்தில் இருக்க பாருங்க அவர் என்ன பாசம் அவரை கடமையாற்ற விடவில்லை. அப்ப இந்த சித்த மனத்தில் இருக்க பாருங்க அந்த ஆசை கடமையாற்ற விடலைன்னு சொன்னேன். அந்த சித்த மனத்தை பாருங்க இயக்குற உள் அவர் தான் இங்க பக்கத்தில் இருக்க கிருஷ்ண பரமாத்மா, அவர் தான் அர்ஜுனனுக்குள்ளிக்கு ஆன்மா. அப்ப உபதேசம் பண்ண பாருங்க அவர் அவருடைய பஞ்ச பொறிகள் பாருங்க இந்த ஆன்மாவோட நாங்க தொடர்பு கொண்டார். இதே ஆன்மா கிருஷ்ணனாக வெளியேறிக்காரு. இப்போ நீங்கள் சொல்லுங்க குருவுக்கிட்ட வந்தால் அமைதியாக இருக்கி, ஆனால் வீட்டை போனால் அமைதி இல்லை. ஏண்டா உள்ள குருவுக்கிட்ட வந்தோடனே நீங்கள் தவம் பண்ணுற ஆன்மா தான் வெளியே குருவாக இருக்காரு. அவர்கிட்ட போனோடனே பாருங்கள் நீங்கள் ஆன்மாட்ட போயிட்டீங்க, உங்களோட ஆன்மாட்ட உங்களோட வீட்டுக்குள்ள. அப்போ உங்களோட கர்ம வினை வேலை செய்யாது. வெளியில் போன உடனே பாருங்க உங்களோட சுய கர்ம வினை வேலை செய்யும். ஏனென்றா நீங்கள் நிரந்தரமாக உங்களை வீட்டுக்குள்ளே போகலை, இப்போ அவர் தான் வெளியே வந்துருக்கீங்க. இப்போ நாங்கள் நிழல் மரத்தை கீழே இருக்கிறோம், அந்த கீழே இருக்க மரம் நிழலாகினா தான் திரும்பி நிழலுக்குள்ள அவர் இருக்கலாம். நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கடை பாருங்க என்ன சாப்பாட்டு கீழே தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இருக்கும்போது பாருங்க நாங்கள் சாப்பாட்டை சுயமாக இயங்கக்கூடிய வழியை தேடித்து தான் படிப்பு நமக்கு. அதான் தொழில் படிப்பு. நீங்கள் படிக்கிற படிப்புனா தொழில் படிப்பு.
சாப்பாட்டு படிப்பு, சாப்பாட்டு அந்த சாப்பாட்டு படிப்பும் பாருங்க சரியா சாப்பிடணும்டா கர்மம் கூட ஆற்றாம இருக்கிறதுனா உள்ளுக்குள்ள ஆழ்மனத்தோட தொடர்பு கொண்டா தான் என்ன கர்மம் கூட ஆற்றாம நாங்கள் தொழிலில் செய்த சம்பளத்தை செலவழிக்காம இருப்போம். இல்லாட்டி என்ன ஆசைக்கு கூட வந்து அப்படின்னா எடுக்கிற சம்பளத்தை இங்கே ஆசையில் கட்டுப்பாட்டில் இருக்கும் மனம் அங்கே செலவழிச்சு போட்டுரும், கடன் வாங்கணும். அப்போ ஆன்மீகம் கட்டாயம் தேவை. நான் நிரூபித்து காட்டுவேன் இந்த உலகத்தில் பாருங்கள், இந்த 3 மரத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா நான் பார்த்தா உபதேசம் பண்ணுறேன், அங்கே போய் வரோம். ஆனால் இங்கே கடமையாற்று கர்மயோகியாக இருக்கிறதுனாலாம் பாருங்கள், நான் ஒவ்வொரு வியாழக்கிழமை 3:45 பாருங்கள் கடமையாற்று. அப்போ ஆன்மீகம் கட்டாயம் யோகி, கர்மயோகி. யோகம் இல்லாமல் கர்மம் மாற்ற முடியாது. மனிதத்தில் 2 மனமும் இயங்காது. 2 மனம் இயங்காட்டி உடல் இயங்காது. அப்போ ஆன்மீகம் கட்டாயம் தெரியும். அப்போ மேல்மனம் கவனமாக இருக்கும் போது பாருங்கள், நடுமனத்தில் இருக்க பாருங்கள் எது சலனங்கள் பாதிக்காது. இப்போ மேல்மனம் பாருங்கள் நாங்கள் அமைதியாக இருக்கும் போது ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய நடுமனத்தில் இருக்க பாருங்கள் என்ன கர்மவினை வேலை செய்யும். இப்போ மனிதனுக்கு தாக்கணும்னா உள்ளுக்குள்ள இருந்து வர பழைய கர்மவினை அவனை தாக்கலாம், வெளியிலிருந்து வர கர்மவினை 2 இருந்தாலும் தான் அவனுக்கு தாக்கம் உண்டு. அவனுடனே பாருங்கள் தன்னுடைய வீட்டில் மாணவர்கள் பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது டீச்சர் இல்லாமல் இருக்கும்போது சண்டை பிடிப்பாங்க. டீச்சர் வந்த உடனே என்ன அவர்கிட்ட தொடர்பு கொண்டா என்ன அவர் சமாதானப்படுத்துகிற மாதிரி. இப்போ உள்ளுக்குள்ள டீச்சராக இருக்கிறவர் குருவாரு அந்தராத்மா, இந்த 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வந்தால் அவரோட தொடர்பு கொண்டா மட்டும்தான் நாங்கள் நிரந்தரமாக. இப்போ அவரோட தொடர்புல தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் என்ன மாணவர்கள் குருவிட்ட வந்திருக்கீங்க. இதுதான் குருகுல். இப்படி குருகுலத்தில் பாருங்க உள்மனத்தோட தொடர்பு கொண்டிருக்கும் போது தான் வசிஷ்டர்கிட்ட ராமபுரான் பாருங்க என்ன அவர் பழைய பாருங்க சித்தத்தில் பழைய என்ன நம்மளை போல கர்மம் என்ன இல்லை, அவருடைய பாருங்க சக்தி பெரியாள், அவர் கடவுள். ஆனால் தன்னுடைய உலகத்தில் பாருங்க துன்பம் வரும்போது கடமையாற்றுவதற்கு அவரும் தன்னுடைய மனைவியும் பாருங்க இங்கே வந்தாங்க. உருவம் எடுத்து மனித சரீரம் எடுத்து வரும்போது மாயையாகிய பாருங்க கர்மவினையால தன்னுடைய ஆழ்மனம் அவருக்கு தெரியாது. அப்போதான் அவர் ராமர் கூட்டிட்டு போனோட குளர்றாயும் மனுஷி பொய்த்தாவே அப்படின்ட்டு என்னாலே லவ் பண்ணித்தாரு பொய்த்தா அப்படி. ஏண்டா அவங்க 2 பேரும் பாருங்க சக்தி வாய்ந்தவர்கள், வேற கவனம் இருக்காரு. அவங்க 2 பேரும் ஆறு, அவர் ராமரை பார்ப்பாரு, இவர் சீரி, வேற ஒரு எண்ணமும் இல்லை. நம்மளை போல இல்லை. இங்கால புருஷர் இங்கால போகக்குள்ள இவர் ஃப்ரெண்டு நல்லா இருக்குமா அப்படின்ட்டு பார்க்க மாட்டார். ஃப்ரெண்டையும் முடிச்சிக்கலாம் முந்தி வந்தீங்க அப்படின்ட்டு அப்படி பார்க்க மாட்டான். ஏன்னா 2 பேரும் உண்டு. ஏன்னா 2 பேரும் சக்தி வாய்ந்தவர்கள். எந்த சித்த மனத்திலேயோ பிற மேல் மனத்திலே எந்த இதுவும் இல்லாத ஆக்கள். ஆனால் மனிதத்தன்மை எடுத்து வந்திருக்காங்க. மனிதத்தன்மைக்குரிய மாயை அவங்கள மூடிருக்கு. வசிஷ்டர்கிட்ட அவர் இருக்கும் போது பாருங்க அழக்குல ஸ்ரீமன் நாராயணனே எனக்கு பாருங்க மாணவராக வந்திருக்காருண்டு அருந்ததி. நம்ம அருந்ததி ஆகிப்பார் வசிஷ்டர் மனைவி. இப்போ அருந்ததி பார்க்கணும் என்னன்னே வசிஷ்டர் மனைவி இப்போ பாருங்க நட்சத்திரம் மாதிரியா தான் கல்யாணம் முடிச்ச உடனே அம்மியை மிதிச்சு போட்டு எவ்வளோ அடித்தாலும் பாருங்க உன் புருஷன் அம்மி மாதிரி நிற்கணும் என்ற மாதிரி பாருங்க அம்மி மாதிரி வாழ்க்கை உறுதியா இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் பாருங்க உனக்கு நடுமனம் மேல் மனம் எதுவும் உன்னை தாக்கலாம். ஒரு மனங்கள் இருமனமாகதான் திருமணம், ஒரு மனம் அல்ல இரு மனங்கள் ஒரு மனமாகதான் திருமணம். இன்றைக்கு அம்மி மிதிக்கும் போது இருமனங்களும் அம்மிய பாருங்க உறுதிய ஒரே இடத்துல இருக்காங்க. இது மாதிரி எந்த நாளும் இருந்தால் நீ உறுதியா இருப்பாய். 2வது தரம் அருந்ததி பாருங்க வசிஷ்டர்கிட்ட எப்படி இருந்தாண்ட மாதிரி தான் அருந்ததி பாருங்க வசிஷ்டர்கிட்ட சரியா சேவை செய்தனால முக்தி பெற்று இன்றைக்கு வெளிச்சமா நட்சத்திரமா இருக்கார். அருந்ததி வசிஷ்டர்கிட்ட இருக்கும் போது நட்சத்திரமாக வெளிச்சமாக இருந்தார். மேல் மனமும் பாதிக்கவில்லை. மேல் மனத்தால தன் ஆசையால பாருங்க திங்க் பண்ண நடுமனத்திலையும் அது இல்லை. அதனால வசிஷ்டருக்கு சரியா சேவை செய்ததால முக்தி அடைஞ்சி இன்றைக்கு வசிஷ்டர்கிட்ட இருக்கிற மாதிரி நட்சத்திரமாக இருக்கிறதுனால தான் இந்த நட்சத்திரம் மாதிரி உன் கணவனோட நீ இருக்கணும் அப்படின்னு அருந்ததி பாரு அப்படின்னு காட்டுறாங்க. அதுதான் கல்யாணம். அப்படி அருந்ததி அவர் சொல்றார் பாருங்க ஸ்ரீமன் நாராயணனே எனக்கு பாருங்க என்ன சீடனா அதாவது மாணவரா வந்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய மனைவி பாருங்க ராவணன் பாருங்க இச்சை மூலம் கொண்டு போன உடனே
கொண்டு போன என்ன நம்மளெல்லாம் கொண்டு போனா என்னைவாங்க கொஞ்ச நாள் என்ன கொண்டு போன ஆளோட சேர்ந்துரும். ஆனால் பாருங்க நெருப்பு 16 சக்திகள் வாய்ந்த பாருங்க மகா காளி பாருங்க யாரு சீதை. ஆனால் ராவ் ஏன் தன்னுடைய மாயையில் இருக்க பாருங்க பாருங்க எல்லா சக்தி வாய்ந்த மகா சக்தி ஆதி சக்தி தான் பாருங்க அது. ஆனால் பூமியில பிறந்த உடனே அதை பாருங்க தன்னுடைய கடைசி மட்டும் பாருங்க ராவணன் பக்கம் போகல பாருங்க மனம் போகாது. ராவணன் பாருங்க அவ்வளவு அழகானவர். ஆஞ்சநேயர் இலங்கைக்கு வந்து பாருங்க அவரை பிடிச்சிட்டாங்க. ஏன் பிடிபட்டார் சொல்றாரு, நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் பிடிபட்டேன், என்ன பிடிக்கலாமா. எவ்வளவு பேரழகு நற்குணங்கள் சகலதன் நிறைந்த உனக்கு இப்படியான கூடாத குணம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்கல. நீ எவ்வளவு வடிவான ஆள் பாருங்க. மேல வந்து கேட்கிறாரு, எல்லா அம்சங்களும் உனக்கு நிறைந்திருக்கு ராவணா, ஏண்டா இந்த கூடாத குணம் ஒன்று உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உன்னை பார்க்கத்தான் வந்து அவ்வளவு அப்படி ஒரு அழகான இடத்துலையும் பாருங்க மனம் போகவில்லை சீதை. ஏன்னு சொன்னா இதுதான் பாருங்க என்ன என்ன அன்பு. இது ஆள் மனத்திலிருந்து வார அன்பு. நாங்க மேல் மனத்துல எல்லோவி அப்படி சொல்றோமே அது மேல் மனம். அதனால தான் 3ஆம் நாள் எல்லோவியும் கீழே விடுற காட்டும் இந்த காட்டு கடிக்கும். யோசிச்சு பாருங்க. அது இல்லை லவ் அன்பு. யோசிச்சு பாருங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அழுதார் மாணிக்க வாசகர். இப்பிறப்பு எனக்கு போது பாருங்க பாருங்க, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் இந்த பிறப்புல நான் கஷ்டப்பட்டுதேன், இப்பிறப்போட என்னை எடுங்கள் அப்படி என்று சொல்லி அழுதார். வேலரிக்கப்பா இருக்கு நீ போகல பாருங்க. எனக்கு கண்டவர்கள் பாருங்க அவர்கள் போக மாட்டார்கள், இருக்க மாட்டேன் விரும்புவார். அவ்வளவு பாருங்க எங்களுடைய சுய தன்மை. என் வீட்டுக்கு போனால் அவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அம்மாட்ட எங்க போனாலும் நீங்க அம்மாட்ட போய் பாருங்க. நீங்க எங்க தான் இருந்தாலும் பாருங்க, நீங்க கல்யாணம் கட்டும் போது அம்மா சலிக்கும் சாப்பாடு. கல்யாணம் கட்டி அங்க போய் மனைவி பாருங்க உங்களை தும்பு கட்டால் அடிக்கும் போதுதான் தெரியும் அம்மா அங்க போக்குள்ள அந்த அரவணைப்பு இருக்குதானே. அடி வாங்கிட்டு வந்த அரவணைப்பு, அதுபோல அரவணைப்பு எங்கேயும் நீங்க காண மாட்டீங்க. அந்த தாயில அரவணைப்பு அன்றைக்கு தான் தாயை பற்றி தெரியும். ஏன்னா ஒருவனுக்கு அடி வாங்கும் போதுதான் அந்த தாயில அரவணைப்பு அவனுக்கு தெரியும். அதுதான் பாருங்க யாரு குரு, அந்த தாய் தான் கடவுள். அதுதான் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்று சொன்னார். உலகத்துல தாயை போல சிறந்த தெய்வத்தை நீ எங்கேயும் காண மாட்டா அப்படின்னு சொன்ன. அப்படிப்பட்ட தாயை நீ வயதிக மனத்துல விட்டுறாதப்பா அப்படின்னு சொன்னான். இக்காரணம் கொண்டு அந்த தாயை பாருங்க பூமா தேவி மாதிரி எல்லாத்தையும் சகிச்சு பாருங்க. நீ என்ன செய்தாலும் அடி வாங்கி உனக்கு அன்பை கொடுக்கிற ஒரே இது தாய் தான் அப்படின்னு. அப்படி ஒரு அன்பை கொடுக்கிறவர் தான் தாய் ஆகிய குரு. வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்ல கொல்லவல்லை, உன்னை கொல்ல இருக்கிற தீவினையை சித்த மனத்திலே நீ மேல் மனத்திலேயும் போய் செய்த கர்ம வினை உன்னை கொல்லும். வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்ல கொல்லவல்லை, உன்னை கொல்ல சித்தத்தில் நீங்க கர்ம வினையை கொல்வதற்காகத்தான் உன்னை சோதிக்கிறாருடைய தன் நபிநாயகம் சொன்னார். துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற அருள் கொடையப்பா. உங்களுக்கு துன்பங்களும் வேதனைகள் எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவு அருளை உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். இன்று பிரபஞ்சம் பாருங்க, உலகத்தை ஆளும் பாருங்க, கடவுள் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு, கூப்பிடுறாரு. நம்மளுக்கு பாருங்க கர்மவினை எனக்கு வேணா, உலகத்துல இதுதான் பண்ணணும். ஒரு ரிஷி மேல இருந்து பூலோகத்துல பிறக்கணும் என்று பாருங்க கர்மவினையால கீழே வந்தாராம். நீ பண்டியா பிறக்கணும் என்று சொல்லி அவருக்கு அங்க இது சாபம். பண்டி எப்ப விமோசனம் என்று சொல்றோம். அங்க இன்பத்துக்குள்ள இருந்தவர் இங்க பூமி கர்மவினை ஏதோ இங்க வந்துதான் பாருங்க கர்மத்தை கடக்கணும். அங்க
அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, நீ வெள்ள பண்டியா புறப்பா, அப்போ அந்த பண்டிகை பாருங்க உன்னுடைய மகன் வந்து வெட்ட சொன்னேன்டா, வெட்டின உடனே நீ பழைய மாயி இன்பத்துக்கு வந்திருக்கலாம். இங்கே வந்து மாயில பாருங்க இந்த கக்கூசி அது எல்லாம் சாப்பிட்டு கழிவெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட்டை கண்டுதாரு. மகன் போய் பார்க்கல வெள்ள பண்டிகை அப்புறம் இருந்தார், வெட்டையாப்பா வெட்டிதாரப்பா கடுமையான டேஸ்ட்டாக இருக்குது தானே பாருங்க எவ்வளோ மறந்தாரு. அப்படித்தான் நாங்கள் தாய் வீட்டில் இருந்த டேஸ்ட்டை மறந்து இதுக்குள்ளே கிடந்து பாருங்க என்ன கக்கா சாப்பிட்டு கிடக்கும். அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது. அது திருநேரம் சில நேரம் அந்த கக்கா புழுவா போய் நோய் வரக்குள்ள மட்டும்தான் தாய் வீட்டை நினைக்கிறோம். அதனால தான் இப்போ வந்திருக்கீங்க தாய் வீட்டை போகிறதுக்கு. உண்மைதான், அப்படித்தான் நானும் போனேன் என் குரு. இப்போ நான் தாய் வீட்டில் என் சொந்த வீட்டில் இருக்கிறேன். அதனால் நான் எங்கே போனாலும் பாருங்க சந்தோஷமா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வாடகை வீடு. அதான் சுகம் இல்லாமல் இருக்க, நிம்மதி இல்லாமல் இருக்க. நின் என்ன உடம்பு மதி பாருங்க என்ன மனவான். நான் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறேன்னா தாய் வீட்டில் இருக்கிறேன். நான் என்னுடைய தந்தையாகிய பாருங்க ஸ்ரீமன் நாராயணுடைய பாருங்க அடிப்பாதத்தில் இருக்கிறேன். நான் பாருங்க அவருடைய இரண்டரை கலந்து அவராய் இருக்கிறார். ஒன்றானவன் இறைவன் பாருங்க ஒரே ஆள். அந்த அண்டோட பாருங்க ஒன்றோடு இருக்கு. ஒண்டா இருந்து வெளியில் சித்த மனம் பாருங்க வெளிமனத்தை கொண்டு மூண்டா நாளாய் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நீ ஒன்றுதான், உன்னை பாதிக்காததுதான். கிருஷ்ணன் பாருங்க அர்ஜுனா என்னை பாரப்பா, போன பிறவிலே நீ என்னோட இருந்த, இப்பிறவிலே என்னோட இருக்கா. உனக்கு தெரியாது நான் யார் என்று, உன் பிறவியும் தெரியாது. ஆனால் நான் இப்படியே கஷ்டப்படும் விடப்படா என்று சொல்லித்தான் அவருடைய சித்த மனத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு, கர்மமனையிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஐம்பொறிகளும் அவரை கவனிக்க சொல்லி உபதேசம் பண்றாரு, கீத உபதேசம். அப்படி அவர் கவனிக்கும் போது பாருங்க குருவருளால பாருங்க என்ன குருவருளால தான் திருவருள், குருவால தான் பாவம் கரையும் என்று சொல்லி அவர் ஃபுல்லா பாருங்க கவனிக்கும் போது அவருடைய சித்தத்தில் இருக்க பாவங்கள் கரைஞ்சுடனே தன்னுடைய சுயதன்மை தெரிய வரும்போது எழும்புறார். கேசவா நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எழுப்புவார். அப்படி பாருங்க நாங்கள் மேல் மனம் எவ்வளவு கூட திங்க் பண்ணுவோம், அந்த திங்க் நடுமனத்தில் பதிஞ்சதால் தான் எங்களுடைய பல புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாய் பேயாய் கடன்களாய் வல்லசுரராயி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் புறந்தழைத்தேன் என் பெருமானே அப்ப அப்படின்னு சொல்லி எவ்வளவு பிறப்பிலையும் பாருங்க இந்த சித்தத்தில் இருக்க பதிவு இருக்கங்காட்டிலும் பிறப்பு இருக்கு. இறப்பு இருந்தால் பிறப்பு இருக்கும், பிறப்பு இல்லாட்டி இறப்பு இருக்காது என்ற நிலையை அடைஞ்சவர்கள் சித்தர்கள், யோகிகள், ஞானிகளும். நீ பிறப்பு அறப்பு இல்லாதவன் அப்பா. இங்க உன் வீடு வாடகை வீடு எடுத்து கர்மமாற்ற வந்த நீ இந்த வாடகை வீட்டிலே நீ ஐக்கியமாயித்தா அப்படின்னு சொல்லித்தான் நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டவும் இந்த கர்ம பூமிக்கு நான் வருவன் அப்பா அப்படின்னு அந்த கீதையில கண்ணன் சொன்னார். அப்படி நாங்கள் பாருங்க நடுமனத்தை கடந்து ஆழ்மனமாகிய அமைதி நிலைக்கு போருடைய தான் மாணிக்கவாசகர் இன்பமும் துன்பமும் உலகத்துக்குரியது, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான் என்ற ஆழ்மனம். இன்பமும் துன்பமும் சித்த மனமும் வெளிமனமும் இன்பமும் துன்பமும் நிறைந்தது, இன்பமும் துன்பமும் இல்லாத உள்ளான் இருக்கார் அப்படின்னு பாடினார் மாணிக்கவாசகர். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான், அவனை நோக்கி நீ போகணும் அப்படின்னா ஒரு சத்குருவை சரணடைஞ்சி அவர் அடிக்கிற இடம் இந்த சித்த மனத்தையும் பாருங்க கர்ம மனத்தில் சித்த மனத்தில் பாவமும் உன் மேன்மலம் இந்த பூமியும் உன்னை விடாதப்பா. புவியின் புஞ்சாலுகளுக்கும் உன்னுடைய கர்மவினை உள்ளுக்குள்ளுக்கும் அதை கடந்து உள்ளுக்குள்ள கொண்டு போறதுக்கு உனக்கு சத்குரு வேணும் அப்பா. ஒரு அறிக்கெல்லாம் போட கொண்டு போறதுக்கு இதைத்தான் சுந்தரமூர்த்தி நாயரை கொண்டு போறார் பாருங்க. திருக்கோவில காட்சி கல்யாணத்துல தாரி கட்டுறது கிட்டவா ஆறு வந்து பிடிச்சா அவ்வளவு சிக்கலா இருக்கும். லவ் பண்ணக்குள்ளே நீங்க ஆறு வந்து தடை பண்ண அம்மா தடை பண்ணாலும் என்ன இடிக்கு செம்பால எரிஞ்சு ஓட்டுறோம். கல்யாண கோலத்திலே பிடிச்சாண்டா அவ்வளோ ஏச்சிருப்பார் அந்த ஆள் சிவபெருமானுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க.
இரவைக்கு தான் பாருங்க ஃபர்ஸ்ட் நைட்டு நானே வடிவானால் சுந்தரமூர்த்தி நேரம் கடன் வடிவு நீங்கள் பாருங்க அவ்வளோ வடிவானால் அவர் விரும்பினால் அவ்வளோ வடிவானால் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க அவர் அந்த எல்லா ஆசையும் போனெல்லாம் கழிச்சு எல்லாம் செய்து ஆசையாக கட்டக்குள்ளே வந்து தேமாடையா அப்படிதான் பித்தாண்டு பாரு ஏசுறாரு பாருங்க உனக்கு விலங்கு இல்லையா நான் என்ன செய்ய வந்திருக்கிறேன் அப்படி கூட்டிட்டு போறவர் தான் காட்டினார் பாருங்க என்னை பாரு என்று எல்லாரும் கூட்டிட்டு போறாரு பாரு 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 கடைசியா சொல்றாரு பாருங்க ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இருட்டுக்குள்ள இப்போ தானே நல்லா உத்து பாராப்பா என்ன ஆரண்டு உன்னுடைய கர்மவினை எல்லாம் போயிது அப்பதான் பாடுறாரு வந்திருக்கிறாரு சிவபெருமான் எப்படி பாடன்னு கேட்கிறாரு நீ தானே ஏசு வந்தா பைத்தியக்காரன் பித்தன் கலங்க அது இதன்று நம்ம ஏசு வந்தானே இந்த ஜாமி அப்படி இப்படி இப்படி அப்படி பாடப்பா அப்படின்னு சொல்றாரு அதனால தான் பித்தா புரைசூடி பித்தன் புரைசூடினவன் வந்திருக்கா என்ன கூட்டிட்டு போறா நான் அவ்வளவு பெரிய பாக்கியம் அப்பா அப்படின்னு பாருங்க கடவுளே என்னை கூப்பிட வந்திருக்கிறார்டா அவருக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன்டா இப்பிறவில நான் என்னப்பா என்ன தவம் பண்ணனோ தெரியாது அப்படின்னு பாடுற யோசிச்சு பாருங்க அப்படி பாடுற நம்ம பாடுவோமா கடவுளுக்கு அவர் சொட்டு கண்ணீர் விடுமா எங்கேயோ இருந்தவனுக்காக எங்கி அழுது தாடி வளர்த்து மீசை வளர்த்து நஞ்சி குடிச்சு செத்து போவோம் பாருங்க யோசிச்சு பாருங்க சாகாம இருக்கவனுக்காக நாம் எப்பயும் அழுதுருக்கமா நல்லா யோசிச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க அதனால தான் உங்களை எல்லாம் தாய் வீட்டு கூட்டி போறதுக்கு உங்களை தகப்பனாகி வந்திருக்கிற நல்லா யோசிச்சு பாருங்க உங்களை எப்படி இந்த பூலோகத்தில் இந்த கர்மவினைகள்ல இருந்து உங்க தாய் வீட்டு எங்க அப்படின்னு கூட்டி போறதுக்கு வந்திருக்கிறேன் பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க அதனால தான் ஆங்காங்கே யோகாசிரமம் அமைச்சு இந்த கர்ம பூமியில் நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க என்று சொல்லி பாருங்க என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞான குரு பகவான் பாருங்க நீ போய் கூட்டிட்டு வாப்பா இந்த சித்த மனத்தில் இருக்க கர்மவினையும் மேல்மனமாகிய பூமியும் இவர்களை விடாது எப்படியோ இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல வச்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல 4 மணிக்கு எழும்பி பாருங்க என்னையே ஒரு 10 நிமிஷம் நினைச்சு அதான் சொல்லி பாருங்க உணர்வுள்ள பொருளை நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை உனக்கு எப்படி ஏற்படும் அப்பா அப்படின்னு சுவாமி பாருங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் கேட்கிறார் என்னை 10 நிமிஷம் நினையப்பா நான் வந்திருக்க பூசாரி அல்ல ராமரும் கிருஷ்ணரும் பாருங்க வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்ன பாருங்க சொன்னார் சுவாமி விவேகானந்தர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பாருங்க மகா காயத்ரி மந்திரத்தை பகவானாலால் எங்களுக்கு இந்த பூமியில நடந்து ஸ்ரீமன் நாராயணன் கொடுத்த இந்த மந்திரத்தால இந்த அரிய பிறவி அறிவான பிறவில இந்த கர்ம வினைகள்ல இருந்து நீ பாருங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறா அதுல இருந்து பாருங்க வெளியே வருகின்ற நோய் நொடி பாருங்க இவ்வளவு துன்பம் இன்றைக்கு மக்கள் பாருங்க இல்ல இஸ்ரேல் ஈரான்ல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்க பாருங்க இவ்வளவு அவர்களுக்காக நாங்க கட்டாயம் பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு தெரியும் பாருங்க ஒரு சின்ன காயம் கால் வெடிச்சத்துக்கே விடிய நித்திர வருதில்லைன்னு சொன்னா இந்த புண்ணாய் பாருங்க காயம் இந்த காய நோவிலிருந்து கடக்கக்கூடிய மந்திரம் மகாமந்திரம் காயத்ரி மந்திரம் மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படின்னு சாஸ்வதமா உரைத்த கிருஷ்ண பரமாத்மா நீ என்ன நினைச்சேன்னு இந்த காயமாயி உடம்புல உனக்கு நோவராதப்பா அப்படின்னு சொல்லி சாஸ்வதமாக எங்களுக்கு கொடுத்த அந்த மகா மந்திரத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாருங்க என்னை ஆட்கொண்டு வழி நடத்தி ஞான குரு பகவான் பாருங்க அவரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி பிறவி கடல் தீர்த்து பிறவா பேரும்ப நிலை அடை வைக்கக்கூடிய அந்த மகா மந்திரத்தை எங்களுக்கு கொடுத்து சென்ற அந்த பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கு.